வணக்கம் மக்களே. நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல சேதனை வந்து நம்ம பொய்க்கோழியையும் பிரவீனையும் பிடிச்ச ஒரு மாதிரி பொறின்னு பொறிச்சிருப்பாப்ல. முக்கியமா பொய்க்கோழியை போட்டு அடிச்சு ஒரு மாதிரி நிமித்தி எடுத்துட்டாப்ல. ஏன்னா பொய்க்கோழிக்கான அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சாணி மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு எடுத்து பேச நினைக்கிற கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட். ஓகேவா, இங்க நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பொய்க்கோழி எடுத்து வச்சு பேச நினைக்கிற கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட். ஆனா அந்த கண்டென்ட்டை எப்படி டெலிவரி பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சுத்தமா தெரியல. அந்த பொண்ணுக்குள்ள இருக்க அந்த கோவம், அந்த வன்மம், அந்த பொறாமை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாயிண்ட்ஸை பேச விடாம வெறுமனைக்கு இவங்க மேல தப்பு இருக்கு, இவங்க மேல தப்பு இருக்கு, இந்த தப்புகளை நீங்க கேட்கல, எப்படி விக்கிர மேல தப்பு இருக்கு, ஸ்கேம்டரா மேல தப்பு இருக்கு, இந்த தப்புகள்லாம் நீங்க கேட்கவே இல்லை, அவங்க எல்லாம் தப்புகளை பண்ணி கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நாங்க ஏதாச்சும் சின்ன தப்புகள் பண்ணா அதை எடுத்து போட்டு அடிக்கிறீங்க, அப்ப இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க நினைக்குது. அந்த பொண்ணு கேட்க நினைக்குது, ஆனா அந்த பொண்ணுக்கு கேட்க தெரியல அப்படிங்கிறதா உண்மை. சோ என்ன பொறுத்தவரைக்கும் நேத்துக்கான எபிசோட்ல இங்க பொய்க்கோழி மேலேயும் தப்பு இருக்கு, விஜேஎஸ் மேலே பயங்கரமான தப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே சேதனை ரெண்டு பேரை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. ஒன்னு விக்ரம், இன்னொன்னு சாண்ட்ரா. அந்த ரெண்டு பேரையுமே ஃபுல்லாவே காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த வீக் எவ்வளவு தப்புகள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான அந்த தவறுகளை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் தவறுகளை எடுத்து போட்டு அடிச்சு இந்த தவறுகள் ஒரு மாதிரி மறைச்சிருவாங்க. இந்த டாபிக் தான் நேத்து வியானா அவர்கள் எடுத்து உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வியானாக்கு பேச தெரியல. வியானாக்கு பேச தெரியாம ஒரு மாதிரி வன்மத்துல ஒரு மாதிரிப்பட்ட ஒரு சாணி ஆட்டிடியூட காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஓப்பனா பார்க்க போறோம். எனக்கு இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி தோணுது. எனக்கு என்னதான் பொய்க்கோழியை பிடிக்காம இருந்தாலும் பொய்க்கோழி பேச நினைச்ச டாபிக் கரெக்டான டாபிக். அந்த டாபிக்ல சேதனை ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பொய்க்கோழி அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசி ஆகணும். என்னென்ன விஷயம் அப்படி மொத்தமா பார்த்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்னதாக ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே தான். பட் இப்போ நம்ம வந்து 2 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்தில் நிற்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என் மேலே கோவம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஓகே. நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் பெருசாலாம் கண்டென்ட் கிடையாது, சின்ன கண்டென்ட் தான். எனக்கு தெரிஞ்சு கானா வினோதர்களை வச்சு தான் அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. கானா வினோதர்களுக்கான ஏவியை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த எபிசோட் லாஸ்ட்ல சேதனை வந்து 2 பேரை எழுப்பிட்டு அடிச்சிருப்பாங்க. ஒன்னு பிரவீன், இன்னொன்னு வியானா. ஏன்னா பிரவீனை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. வீட்டுக்குள்ள இருக்க நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்னர் சைல்ட வந்து கொன்னிட்டீங்க, உங்ககிட்ட ஹியூமானிட்டி அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து பேசியிருப்பாப்ல. அது என்ன டாபிக்கை பேச நினைச்சாருன்னா, பாரு காமு இவங்க 2 பேருக்கான டாபிக்கை தான் பேச நினைச்சாப்ல. இது தெரியாம பல பேர் வந்து ஒரு மாதிரி பிரவீனுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. பிரவீன் வந்து ஒரு கண்டென்ட்டை பேச நினைச்சாரு, அந்த கண்டென்ட்டை பேச விடாம விஜேஎஸ் தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பிரவீன் அங்க எடுத்து உடைக்க நினைச்சது பீடைக்கான டாபிக். ஓகேவா? ஏன்னா பிரவீன் வீட்டுக்குள்ள வந்தோடனே பார்வை தான் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசியிருப்பாப்ல. அது பல பேருக்கு தெரியல நினைக்கிறேன். அதை கவனிக்காம நேத்து உட்காந்து பல பீடையன்ஸ் வந்து பிரவீனுக்கு உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பிரவீன் வீட்டுக்குள்ள வந்து அடுத்த செகண்டே என்னப்பா இந்த வீட்டுக்குள்ள கடைசியா யாருக்கு நாய் கொலைச்சிச்சு, நாயெல்லாம் நல்லா கொலைச்சிச்சான்னு சொல்லிட்டு கிண்டலா ஒன்று பேசியிருப்பாப்ல. அது எதுக்கு? நம்ம பார்வும் காமும் இந்த கக்கூஸ்குள்ள ஒதுங்கினாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு தான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஆனா நேத்து பிரவீன் உடைக்க நினைச்ச டாபிக் அந்த கார் டாபிக். கார் டாஸ்க்ல வந்து காமு பாரு 2 பேருமே அந்த ஹியூமானிட்டி இல்லாம நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் உடைக்க பார்த்தாப்ல. ஆனா அதுக்கு சேதனை வந்து ஒரு டாட் வச்சிட்டாப்ல. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, அந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது, அவங்க இப்ப இந்த வீட்டுக்குள்ள கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சேதனை அந்த டாபிக்கை தள்ளி விட்டாப்ல. இங்க பிரவீன் வந்து ஒன்னும் பாருக்கு வந்து நியாயம் எல்லாம் வாங்கி கொடுக்க வரல, அவரு பார்வை இன்னும் கொஞ்சம் அடிக்க தான் வந்தாப்ல. சோ அந்த டாபிக்கை தள்ளி வச்சிருங்க. ரெண்டாவது நம்ம பொய்க்கோழி வந்து பேச நினைச்ச டாபிக் என்னன்னா, விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட தப்புகள் பண்றாப்ல. விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் முதுகுல குத்தி இருக்காப்ல. அந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணப்பட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட தவறுகள் பண்றாங்க. அந்த தவறுகள்லாம் அட்ரஸ் பண்ணப்பட மாட்டேங்குது. எனக்கு அதுதான் கோவம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ சேதனை என்ன கேட்கிறாங்க, அப்படியாமா விக்ரம் வந்து உன்னை பல இடங்கள்ல முதுகுல குத்தி இருக்காருன்னு சொல்ற அப்படித்தானமா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுமா, என்ன நடந்துச்சு விக்ரமால, உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சேதனை கேட்கிறாப்ல. ஏன் அப்படி அங்க கேட்காருன்னா, விக்ரம் வந்து பெருசா பொய்க்கோழிக்கு ஆப்போசிட்ல எந்த ஒரு கேமும் ஆடல, பொய்க்கோழி முதுகுலையும் குத்துல. ஓகேவா? அதனால பொய்க்கோழியால பேச முடியாது. அதனால சேதனை ரொம்ப தெளிவா உனக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அந்த இடத்துல பொய்க்கோழி திணறுது. ஓகேவா? பொய்க்கோழி ஒரு மாதிரி திணறி, சார் நான் வந்து ஒரு டாஸ்க்ல வந்து நடுவரா போனேன் சார், ஆனா அந்த இடத்துல வந்து நான் என்னோட டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே என்ன வந்து அந்த டாஸ்கை பண்ண விடாம அந்த டாஸ்க் விட்டு வெளியே தூக்கிட்டாங்க சார். இதே விக்ரம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி போராட்டம் பண்ணி என்ன டாஸ்க்கை விளையாட விடாம பண்ணாரு சார். இப்படித்தான் எல்லா இதுலயுமே பண்றாரு சார். இவர் பிபியை மதிப்பேன்னு சொல்றாரு சார். ஆனா பிபியை வந்து எப்பவுமே மதிக்க மாட்டேங்காரு சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு கடந்து உளறிச்சு. ஓகேவா? ஏன்னா அந்த பொண்ணு எடுத்து பேசுற டாபிக்ல அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு. நடுவர் அப்படிங்கிறது நடுநிலையா நிக்கணும், அதுதான் நடுவர். ஓகேவா? ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டா நீ நடுவர் கிடையாது. அதனால அங்க போராட்டம் பண்ணி இந்த பொய்க்கோழியை வெளியெடுத்தாங்க. ஆனா
அந்த பொய்க்கொலி கடைசியில கடுப்பாய் ஒரு டாபிக் உடைச்சு எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அந்த பொய்க்கொலி கடுப்பாயி கடைசியில சேதனுக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயத்த சொல்லுது. சார் விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள நிறைய தப்புகள் பண்றாரு, அவர் தப்புகள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில சாரி கேட்டுறாரு, அப்ப தப்புகள் பண்ணிட்டு சாரி கேட்டா கரெக்டா சார்? வீட்டுல என்ன பிரச்சனை வேணா பண்ணிட்டு கடைசியில போயிட்டு சாரின்னு கேட்டா அது சரியாயிருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. இதுதான் கரெக்டான பாயிண்ட். இதுதான் கரெக்டான பாயிண்ட். இங்கதான் சேதனை ட்ரிகர் ஆகி என்ன பண்றாருன்னா, நீ எபிசோட் பாத்தியா, நீ வந்து இப்போ விக்ரம்க்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்து வைக்கிறல, அந்த சம்பவம் நடந்த எபிசோட்லாம் நீ பாத்தியா, முதல் எபிசோட்லாம் ஃபுல்லா பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. ஓகேவா? இதுல அந்த பொண்ணுக்கு பேச தெரியல. அது ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு வாம்பயர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கு. கேட்டா கடைசியில என்ன சொல்லுது, என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, நான் வெளியே போய் பேசுவேன் அப்படி சொல்லி சீன் போடுது. நீ வெளியே போயெல்லாம் ஒரு ஆணி புடுங்க முடியாது. வீட்டுக்குள்ளே உனக்கு பேச வைக்கலன்னா வெளியே போய் கண்டிப்பா உன்னால பேச முடியாது. வேணா ஏதாச்சும் இன்டர்வியூல போய் உட்காந்து நோய் ஏதாவது பேச முடியும். அதை தாண்டி உன்னால எந்த ஒரு விஷயத்தை உடைக்க முடியாது. நீ உடைக்கணும்னு நினைச்சிருந்தா இங்கதான் உடைச்சிருக்கணும். பட் உனக்கு உடைக்க தெரியல. அதுதான் உண்மை. ஓகேவா? பட் அந்த பொய்க்கொலி பேச வந்த டாபிக் என்னன்னா, வீட்டுக்குள்ள விக்ரம் வந்து நிறைய தப்புகள் பண்றாரு, நிறைய பிசிக்கல் வயலன்ஸ் பண்றாரு. அந்த தப்புகளை பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா சாரின்னு கேட்டுறாரு. சாரி கேட்டோன்னே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சரின்னு சொல்லி போனோடனே அந்த டாபிக் நீங்க எடுத்து பேச மாட்டேங்க. நான் எப்படி நீங்க எடுத்து பேசணும் இல்லன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு சொல்ல வருது. அந்த பொண்ணு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை நடக்குது, நிறைய பிரச்சனை அவரே பண்ணிருக்காரு, பண்ணிட்டு சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டா சரியா போயிருமா? போயிடாது. நீங்க எடுத்து பேசணும்ல, நீங்க ஏன் எடுத்து பேச மாட்டீங்க அப்படிங்கறத கொஸ்டின். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து விக்ரம் வந்து வாரம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பாரு. அந்த தப்பு பண்ணிட்டு அந்த மனசு என்ன பண்ணுவாருன்னா, உடனே போயிட்டு சாரி கேட்டுருவாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரிஞ்சு பண்ணல, கோபத்துல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அந்த டாபிக் ஒரு மாதிரி அழிச்சிருவாப்ல. கடைசியா திவ்யா மேட்டர்ல கூட இதான் நடந்துச்சு. திவ்யா ஆப்போசிட்ல ஒரு மாதிரி ரூடா கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு போயிட்டு கடைசியில காம்பு போடுற சண்டையை பார்த்துட்டு நமக்கும் கடைசியில நெகட்டிவ் தான் வரும் போல தெரிஞ்சுட்டு நேரா போய் சாரி கேட்டு அந்த டாபிக்கை மறைச்சிட்டாப்ல. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சாரியே கேட்டாலும் அந்த டாபிக் எடுத்து பேச வேண்டியது உங்களுக்கான கடமை தானே. வீட்டுக்குள்ள கானா வினோத் மாதிரி ஆள்லாம் நார்மலா ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு வார்த்தை விட்டா கூட அந்த நபரை சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எழுப்பி விட்டு அவ்வளவு நேரம் அடிப்பீங்க. ஆனா இவன் பண்ற தப்புகளை நீங்க அட்ரஸ் பண்ணதே கிடையாது. இந்த சீசன் ஃபுல்லா நாங்களும் பார்த்திருக்கோம். எங்கேயுமே நீங்க அட்ரஸ் பண்ணதே கிடையாது. அட்ரஸ் பண்ணி நாங்க பார்க்கலப்பா. மேபி நீங்க வந்து ஷூட்டிங்ல அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஒன் ஒரு எபிசோட நாங்க பார்த்ததே கிடையாது, வந்ததே கிடையாது. ஓகேவா? அது முதல் தப்பு. ரெண்டாவது, சேதன் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, இங்க இருக்க எல்லாருமே எனக்கான ஹவுஸ்மேட்ஸ், இவங்க என்ன பண்ணாலுமே நான் பார்த்து எல்லா வீக்கெண்டுமே கரெக்டா அட்ரஸ் பண்ணி இவங்களை திருத்துவேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்ன நொன்னைக்கு சாண்ட்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் மேல ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சாங்கல்ல, அப்போ நீங்க எங்க போனீங்க? அப்போ இவங்க எல்லாருமே உங்களுக்கான ஹவுஸ்மேட்ஸா கண்ணுக்கு தெரியலையா? எனக்கான கேள்வி தான். திவ்யா மேல அவ்வளவு பெரிய ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சாங்க, சபரி மேல வச்சாங்க, விக்ரம் மேல வச்சாங்க, எல்லார் மேலயுமே ஏதாவது ஒரு கருத்தை தூக்கி வச்சிருக்காங்க. எல்லார் மேலயுமே ஒரு ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சிருக்காங்க. ஏன் அந்த டைம்ல நீங்க கேட்கல? இப்ப நார்மலா பிரவீன் வீட்டுக்குள்ள வந்து ஹியூமானிட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கே அது எப்படி நீ சொல்லலாம்? நான் வாரம் எல்லா கண்டென்ட்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு ஹியூமானிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம்? அப்ப நான் வந்து கவனிக்காம விட்டுருக்கேனா? நான் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசாம விட்டுருக்கேன்னு சொல்றியா? நான் வந்து என்னோட மக்களை வந்து திருத்தலன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு பிரவீனை பிடிச்சு போட்டு அடிக்கிறீங்க. அப்போ அந்த ஃபேக் அலிகேஷன்லாம் நீங்க எடுத்து போட்டு அடிச்சிருக்கணும்ல. நீ எப்படிமா வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் மேல ஃபேக் அலிகேஷன் தூக்கி வைப்ப? அது என்னமா பிரச்சனை சொல்லுமான்னு சொல்லி கேட்டு சாட்டர்டே சண்டேல அந்த விஷயத்த பேசிருக்கணும்ல. பட் நீங்க பேசவே இல்லைல்ல. சாண்ட்ரா சொல்ற விஷயத்தை எதையாச்சும் எடுத்து பேசியிருக்கீங்களா? எதையுமே எடுத்து பேசல. சும்மா விட்டுட்டு இப்போ வந்து இருந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே எனக்கான ஹவுஸ்மேட்ஸ், அவங்க தப்பு பண்ணா நான் கேட்கத்தான் செய்வேன், எல்லா வாரமும் எல்லாருக்கான தப்பை கேட்டிருக்கேன், வீட்டுக்குள்ள எல்லாருமே அவங்களுக்கான தப்புகளை ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி உருட்டுறதுலாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஏத்துக்கவே முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சத்தியமா ஏத்துக்க முடியாது. அவ்வளவுதான், சீசனே முடிஞ்சு போச்சு. பட் அந்த பொய்க்கோலி கரெக்டா எடுத்து பேசி இருந்துச்சுன்னா மேபி கரெக்டா இருந்திருக்கும். அது சும்மா என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, என்கிட்ட பாயிண்ட் இருக்கு, நான் வெளியே போய் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து கடைசியில முடிய தூக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கு. அதுக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டே கிடையாது, அது காலி, அது ஒரு வெத்து டப்பா. ஓகேவா? பட் அது பேச நினைச்ச விஷயம் கரெக்டான விஷயம் தான். அந்த விஷயத்துல சேதன் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி இந்த விஷயத்தை எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டாங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பரவாயில்ல, இந்த சீசன் ஃபுல்லாவே சேதன் விக்ரமே சாண்ட்ராவே நல்லாவே காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதுல சேதனை மேல நம்மளால பழி போட முடியாது. பட் சேதனை மேலதான் நம்ம பழி போட்டாகணும். ஆனா சேதனை மேல பழி கிடையாது. ஏன்னா சேனல் சொல்ற விஷயத்தை தான் அவங்க பண்ணுவாங்க. டீம் என்னென்ன விஷயத்த சொல்றாங்களோ அந்த விஷயத்தை தான் சேதன் வந்து பண்ண போறாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா நம்ம அடிக்கிறது யார் அடிப்போம்? சேதன் தான் அடிப்போம். ஏன்னா அவர் தானே ஹோஸ்ட், அவர் தானே மக்களின் பிரதிநிதி அங்க இருக்காப்ல. அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கும் சேதனை நிறைய தவறுகளை பண்ணியிருக்காப்ல இந்த சீசன்ல. முக்கியமா இந்த 2 பேரை காப்பாத்தி கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறா நான் பாக்குறேன். எல்லாருக்கான பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 2 பேர் பண்ண பஞ்சாயத்துக்களை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும். பட் நீங்க அட்ரஸ் பண்ணாம ஒரு ஹோஸ்டா ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கறத எனக்கான கருத்தா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த